அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய ஞான ராஜபாதையில் விசேஷமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஓர் அற்புதமான ஒரு திருப்பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே 2 கூறுகள் இருக்கின்றன. அது என்ன 2 கூறுகள்? கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் பிறவி பெரும் பயன் என்ற பிரம்மாண்ட வாசலை அடைவதற்காக கொஞ்சம் செவி கொடுத்து இந்த பயணத்தை தொட்டு தொடருங்கள். பக்தி என்று ஒரு களம், யோகம் என்று ஒரு களம், ஞானம் என்று ஒரு நிலைக்களம். பக்தி, யோகம், ஞானம். பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது பாவனை. ஒன்றை இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் என்று பாவித்து பாவனை செய்தல். அந்த பாவனையின் மீது பிரேமை கொள்ளுதல். பிரேமைனா காதல், அன்பு. இதைத்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பெரியோர்கள் பாடுகிறார்கள். பக்தி என்றால் முதலில் பாவனை செய்தல், அந்த பாவனை மீது காதல் கொள்ளுதல், பிரேமை கொள்ளுதல், அந்த பிரேமையினிடத்தில் சரணாகதி அடைதல். இந்த 3 நிலைதான் பக்தி. பக்தி என்றால் பாவனை, பிரேமை, சரணாகதி. ஆச்சுங்களா? அடுத்தது யோகம். யோகம் என்பது பல்வேறு விதமான குறியீடுகளை கொண்டது. அஷ்டாங்க யோகம், 96 வகையான யோக சாதனங்கள், மூச்சு பயிற்சி, குண்டலினி பயிற்சி, ஆழ்நிலை தியான பயிற்சி, யோகாசனங்கள், சூரிய நமஸ்காரங்கள், இப்படி பல்வேறு விதமான வாசி யோகம் என்று பல்வேறு விதமான கூறுகளை அது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கூறுகளுக்கும் ஒரு குருமார்கள் இருக்கிறார்கள். அதனை தீட்சை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு விதமான படிநிலைகள் இருக்கிறது. பக்தி என்றால் பாவனை, பிரேமை, சரணாகதி. யோகம் என்றால் பல்வேறு விதமான ஆசனங்களை மையப்படுத்தி, முத்திரைகளை மையப்படுத்தி, பல்வேறு விதமான டெக்னிக்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தது ஞானம். பக்தி, யோகம், ஞானம். இந்த ஞானம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஞானம் என்றால் ஒரு குருவை சென்று அடைய வேண்டும். அந்த குரு நமக்கு ஒரு தீட்சை கொடுப்பார். அது மந்திர தீட்சையோ, இல்லை கண்களில் ஏற்றக்கூடிய கனல் தீட்சையோ, அல்லது வாசி யோகம், குண்டலி யோகம் என்று பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்கிறது. தீட்சை முறைகள் இருக்கிறது அல்லவா? அந்த தீட்சைகளை அவர் நமக்கு கொடுப்பார். அந்த தீட்சைகளை பயின்று கொண்டு குருவையே குரு 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 என்று சொல்லிக்கொண்டு அந்த குருவையே ஒரு கட்டத்தில் கடவுளாக கொண்டு இந்த பிறவியை முடித்துக் கொள்வதற்கு பெயர்தான் ஞானம் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மரணத்தை முன்னிறுத்தி அச்சுறுத்தல் ஆன்மீகம் நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பொருளாதாரங்களில் தங்கத்திலே கோவில் கட்டுகிறார்கள், வைரத்திலே கோவில் கட்டுகிறார்கள். ஆடம்பர ஆன்மீகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல கேட்டால் தன்னுடைய ஆடைகளையெல்லாம் மாற்றிக்கொண்டு, காவி அணிந்து கொண்டு, தாடி வளர்த்து கொண்டு அலங்கோல ஆன்மீகம் இருக்கிறது. ஒன்று அச்சுறுத்தல் ஆன்மீகம், மற்றொன்று அலங்கோல ஆன்மீகம், இன்னொன்று ஆடம்பர ஆன்மீகம். இந்த 3 நிலைக்களங்கள் இருக்கிறது அல்லவா? ஒன்று பக்தி, இன்னொன்று யோகம், இன்னொன்று ஞானம். இந்த 3 நிலைப்பாடுகளிலும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நம்மை விட மேலானவர்களை நாம் குருமார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குருமார்களிடம் நாம் அடிமையாகி சிக்கிக்கொண்டு இவர் சொல்வது மட்டுமே சரி என்று ஒடுங்கி செத்துப்போய் அதனையே ஜீவ சமாதி என்று சொல்கின்றோமே, அதற்கு பெயர்தான் ஒடுக்கம். இதுவா ஆன்மீகம்? நீங்கள் இந்த 3 படிநிலைகளில் பக்தியாக இருந்தாலும், யோகமாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும், இந்த 3 படிநிலைகளில் ஏதாவது ஒன்றில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். நீங்கள் யாராவது ஒரு சர்க்குருவை கைகொண்டிருப்பீர்கள். அவர்களையே கடவுள் என்று சொல்லி
அந்த கடவுளையே நாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. நமக்கு வாழ்க்கையிலே நிறைய எதிரிகள் இருப்பார்கள். ஒருவரிடம் பணம் கொடுத்திருப்போம், அவர் திரும்பி தரமாட்டார், அதனால் நமக்கு ஒரு எதிரியாக இருப்பார். ஒருவரிடம் பணம் கேட்டிருப்போம், அவர் நமக்கு தராமல் இருப்பார், அதனால் நமக்கு அவர் எதிரியாக இருப்பார். சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி சண்டை, அல்லது மாமன் மச்சன் சண்டை, பிள்ளைகளுக்குள் சண்டை, சகோதர சண்டை எல்லாம் எதற்காக வருகிறது என்றால், ஒன்று பணத்துக்காக, சொத்துக்காக. நாம் எல்லோருக்கும் ஒரு விரோதிகள் இருப்பார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் பக்கத்து வீட்டு விரோதி, எதிர் வீட்டு விரோதி, சின்ன சின்ன விஷயங்களுக்கான விரோதிகள் எல்லோருக்குமே. நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள், கொஞ்சம் அமர்ந்து கொஞ்சம் அமைதியாக யோசித்து பாருங்கள். எனக்கு யாருமே இந்த உலகத்தில் விரோதியே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு மனிதன் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்சவன் இருப்பான். இதுக்கு என்ன காரணம்? இந்த விரோதியிடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்ற பிரபஞ்ச ஈர்ப்பு விதியைத்தான் இந்த பக்தி, யோகம், ஞானம் என்ற படிநிலைகள் நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றன. நாம் அதை கேட்காமல் அதில் சிக்கிக் கொண்டு விட்டோம் இல்லையா? இப்போ யோகத்திலையும் ஞானத்திலையும் சொன்ன விஷயத்தை நம்ம அப்புறம் பார்த்தாலும், இப்போ பக்தியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, பகவானுடைய திருக்கரத்தில், அதாவது மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இந்த காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருக்கரத்திலே ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துக்கு பேரு சுதர்சன சக்கரம்னு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த எதிரிகளை, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனை யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துக்கு என்ன காரணம்? இந்த சண்டைகளுக்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான். நாட்டுக்கு நாடு யுத்தம் நடப்பதும், தெருவுக்கு தெரு சண்டை நடப்பதும், வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் வருவதும், மனிதனுக்கு மனிதன் உரசிக்கொள்வதற்கும் மோதிக்கொள்வதற்கும் ஒரே ஒரு காரணம்தான். நன்றாக யோசித்து பாருங்கள். தேசத்திற்கு தேசம் எத்தனை எத்தனை யுத்தங்கள், முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்று எத்தனை யுத்தங்கள் நடந்தது. தெருவுக்கு தெரு எத்தனை குழாயடி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு, பக்கத்து வீட்டுக்கும் நம் வீட்டுக்கும், வீட்டுக்குள்ளேயே நமக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும், உறவுகளுக்கும் சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளும் எத்தனை விதவிதமான சண்டைகள், எத்தனை விதவிதமான எதிரிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு எதிரி இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே பிறந்த 110 கோடி 120 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு எதிரி இருக்கிறானே, அவனை வெற்றி கொள்வதற்காகத்தானே இந்த பக்தியும் யோகமும் ஞானமும். யார் அந்த விரோதி? உனக்கு ஒரு விரோதி இருப்பான், எனக்கு ஒரு விரோதி இருப்பான், அடுத்தவருக்கு ஒரு விரோதி இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு விரோதி இருப்பான், எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரு விரோதி இருப்பான். தேசத்திற்கு தேசம் விரோதி இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும், உலகத்தில் தோன்றிய அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு விரோதி இருக்கிறான். அந்த விரோதியை வெற்றி கொள்வதற்காகத்தான் இந்த ஞானம். அதற்கு பெயர்தான் பிறவி பெரும் பயன் என்ற ஞான லட்சியம். யார் அந்த விரோதி? அவனை எப்படி வெற்றி கொள்வது? முதலில் அந்த விரோதி யார் என்று தெரிந்து கொண்டால் தானே நாம் வெற்றி கொள்ள முடியும். வெற்றியை பற்றி யோசிக்க முடியும், அதற்கான பாதைகளில் செல்ல முடியும். இந்த ஞானத்தில் வருவதற்கு முன்பாக எல்லோரும் பக்தியில் இருப்போம். அந்த பக்தி படிநிலை பாவனையாகவும் பிரேமையாகவும் சரணாகதியாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பக்தி மார்க்கத்திலே ஒரு அற்புதமான பகவானுடைய சரித்திரத்திலே, இறைவனுடைய திருக்கரத்திலே ஒரு விசேஷமான ஒரு சக்கரம், அதற்கு பெயர் சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரம் எதிரியை அழித்துவிட்டு மீண்டும் தன் கரத்திற்கே வந்துவிடும். பாருங்கள், பகவானுடைய சக்கரம் எப்படிப்பட்டது என்றால், அது எதிரியை சம்ஹாரம் செய்துவிட்டு மீண்டும் பிரபஞ்சத்தை வலம் வந்து இறைவனுடைய திருக்கரத்திலே வந்து நின்று கொள்ளும். பக்தியில் எவ்வளவு அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். அப்படி என்றால் முதலில் அந்த சுதர்சன சக்கரம் எங்கே இருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்தமான விரோதியை எப்படி அழிப்பது? இதை தெரிந்து கொண்டால் தானே நாம் ஞானம் என்ற படிநிலையில் ஏறுவதாக அர்த்தம். அப்பொழுதுதானே பிறவி பெரும் பயனுடைய வாசல் நமக்கு திறக்கும். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி காலன் என்று சொல்லக்கூடிய யமன், யமதர்மராஜன்.
எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். அந்த மரணம் சுகமாகவும் சௌக்கியமாகவும் எல்லோருக்கும் வாய்க்கிறதா? மரணம் என்றவுடன், சாவு என்றவுடன் அச்சப்படுகின்றோமே, பயப்படுகின்றோமே, பதபதைக்கின்றோமே, பக்கத்து வீட்டில் வந்தால் வருத்தப்படுகின்றோமே, அது நம் வீட்டிற்கு வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கின்றோமே. மகனே, நீ என்றைக்காவது ஒரு நாள் சந்தித்து தானடா ஆக வேண்டும். அப்படி சந்திப்பதற்கு முன் அவனை எதிர்கொள்வதற்கான சக்கரம் கையில் இருந்தால் அந்த எதிரி ஒன்று பணிந்து செல்வான், அல்ல என்றால் தயவு செய்து வாருங்கள் என்று அழைத்து செல்வானே. எதிரியை நம்மிடம் பணிய வைப்பதற்கான சக்கரத்தை சொல்லிக் கொடுப்பதுதானே மிக விசேஷமான இந்த பக்தி மார்க்கத்திலே எடுத்து வைக்கப்பட்ட ஓர் அற்புதமான சுதர்சன சக்கர வழிபாடு. நாம் என்ன செய்கிறோம்? சக்கரத்தை கல்லில் வடித்து வைத்தோ இல்லை செப்பு தகட்டில் வடித்து வைத்தோ அதற்கு பூஜைகள் செய்தோ மந்திரங்கள் சொல்லியோ நாம் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சக்கரம் என்றைக்காவது நம்மை காப்பாற்றி இருக்கிறதா? காப்பாற்றக்கூடிய உணர்வு மயமான சுதர்சன சக்கரத்தை அல்லவா இறைவன் கையில் வைத்திருந்தான். அது ஒளி பொருந்திய சக்கரம் அல்லவா? அந்த சக்கரத்திலே ஜுவாலாமுகி இருக்கிறது அல்லவா? மகா மங்களமான ஆதிக்கணல் இருக்கிறது அல்லவா? வைர வைடூரிய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனத்தாலான சக்கரம் அல்லவா? வெறும் கல்லிலும் செம்பிலும் மண்ணிலும் தங்கத்திலும் செய்த சிற்பம் அல்லவே அது? எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அல்லவா? நீ வடித்து வைத்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் எப்பொழுதுமே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஞான சர்க்குருவின் முகமாக அறிந்து அது எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சுதர்சன சக்கரத்தை கரத்தில் ஏந்தி மரணத்தை வென்று காலத்தை வென்று மரணமிலா பெருவாழ்விற்கு ஆக்கக்கூடிய ஓர் ஞான நுட்பம்தானே பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய வாசலுக்கான வித்து. இந்த அற்புதத்தை எப்பொழுது நாம் உணரப்போகிறோம்? நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், சுதர்சன ஹோமம் செய்கிறோம், சுதர்சன பூஜை செய்கிறோம், சுதர்சன சக்கர வழிபாடு செய்கிறோம், சக்கரத்தாழ்வார் என்று மிகப்பெரிய சக்கரத்தில் ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம். எதுவும் தவறில்லை. பக்தியில் பாவனை, பிரேமை, சரணாகதி அடைந்தால் அந்த புறப்பொருள் அகப்பொருளாக மாறும் அல்லவா? அந்த அகப்பொருளில் சுழலக்கூடிய அந்த சக்கரத்தை கைகொண்டு யமனை வெல்லக்கூடிய ஒரு மகத்துவத்தை பெறுவதற்கு பெயர்தானே அப்பா பிறவி பெரும் பயன். சத்ரு சம்ஹாரம் செய்ய வேண்டும். நமக்கும் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள், சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, தம்பி, பாட்டி, அண்ணா, மாமா, மாமி, பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாம் சத்துருக்களா? அவர்களெல்லாம் விரோதிகளா? நம்மை போல் உடல் ஒத்த பிறவியர்கள் தானே. இந்த சக்கரத்தை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திலே யுத்தம் வருமா? இராணுவம் தேவையா? மனிதர்களுக்குள் வெடிகுண்டு கலாச்சாரம் நம் தேசத்திலே வருமா? இந்த உலகம் முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்படாதா? ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஏற்படாதா? சந்தோஷமும் நிறைவும் அவன் வாழ்க்கையிலே வந்து சேராதா? எல்லோரும் பூக்களாய் மலர்ந்து இந்த பூமியை வாசம் மிகுந்த ஒரு தேசமாக நாம் மாற்ற மாட்டோமா? நமக்கு பக்தியும் புரியவில்லை, யோகமும் புரியவில்லை, ஞானமும் புரியவில்லை. சிக்கிக்கொண்டு சக்கரத்தை சுழற்றாமல் விட்டுவிட்டோம். இந்த சக்கரம் சுற்றினால், சுற்றக்கூடிய சக்கரத்தை நம் தேகத்தில் உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திலே யுத்தம் இருக்காதப்பா, வெடிகுண்டு சத்தம் இருக்காது, மனிதர்களுக்குள்ளே அமைதியும் சாந்தியும் சமாதானமும் இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் விதி. இதற்குத்தான் எல்லா கோட்பாடுகளும், எல்லா விதிகளும், எல்லா தர்மங்களும், எல்லா மதங்களும், எல்லா மார்க்கங்களும், உலகத்தில் வந்த அத்தனை ரிஷிகளும், தீர்க்கதரிசிகளும், பாரவான்களும், அவுளியாக்களும், உலகத்தில் வந்த அத்தனை மகான்களும் சொன்னது ஒரே இலக்கு, பிறவி பெரும் பயன் என்ற வாசலை திறக்கும் இலக்கு. அங்கே செல்வதற்கான வழிமுறைகள் தான் இந்த பக்தி, யோகம், ஞானம். இந்த படிகளில் சிக்கிக்கொண்டு நாம் மொட்டை மாடியை தவற விட்டு விடுகிறோம். படி அழகாக இருக்கிறது, தங்கத்தில் போட்டிருக்கிறார்கள், வைரத்தில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய படியினுடைய நோக்கம் என்ன என்றால் நாம் மொட்டை மாடிக்கு செல்ல வேண்டும்,
இந்த படிகள் என்ற இந்த படிநிலையில் சிக்கிக்கொண்டு அந்த படியில் இருக்கக்கூடிய மனிதர்களையே நாம் கடவுள் என்று நம்பி கரம் பிடித்து பிறவியை நாசப்படுத்தி பிறவாமைக்கு இருக்கக்கூடிய லட்சியத்தை இழந்து விடுகிறோமே. இதுவா பிறவி பெரும் பயன்? இதற்காகவா இறைவன் இந்த உடலை கொடுத்தான்? இதற்காகவா இந்த உயிரை கொடுத்தான், மனதை கொடுத்தான்? அந்த பிரம்மாண்டத்தை, பிரம்மஸ்வரூபமான பிரம்மம் என்னும் பிரம்மாண்டத்தை அனுபவிப்பதற்காகத்தானே. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்க மறுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த 3 படிநிலைகளில் ஏதாவது ஒன்றில் சிக்கிக் கொள்வார்கள். யாருக்கெல்லாம் நன்றி சொல்லத் தெரியவில்லையோ அவர்களெல்லாம் இந்த 3 படிநிலைகளில் ஏதாவது ஒன்றில் சிக்கிக் கொள்வார்கள். இந்த மன்னிப்பும் நன்றியும் எந்த உயிர்த்துளி கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அந்த உயிர்த்துளிக்கு பணிவு என்கின்ற ஞானம் வந்து சேரும். பணிவு வந்தால் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடல் ஒத்த மனிதர்களை விரோதிகளாக நினைத்து அழிக்கின்ற செயலை மறந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் விரோதியாக இருக்கக்கூடிய யமதர்மனை நம் வசமாக்கி, காலா என் அருகில் வாடா, உன்னை சிறு புல்லென மதிப்பேன், உன்னை என் காலால் மிதிப்பேன் என்று மகாகவி சொன்னது போல் நம் வாழ்விலும் காலனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவதுதான் ஞானம் என்கின்ற பிரம்மாண்ட ரகசியம். அந்த யமவாதனையை அழித்து சிவவாதனைக்கு நம்மை ஏற்றி வைக்கும் ஒரு அற்புதம் தான் இந்த ஞான பிரம்மாண்டம். பாருங்கள், ஒரு அழகான மந்திரம். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதை நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லா வேத விற்பனர்களுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் இது தெரிந்த மந்திரம்தான். சுதர்சன மூல மந்திரம். ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோசய மோசய ஆயுர்வர்தய வர்கய சத்ரோ நாசய நாசய. ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரீதாய ஹர்வதிக்ஷோபனஹராய ஹும்பட் பிரம்மனே பரம் ஜோதிஷே ஸ்வாஹா. இந்த மந்திரம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? வேதங்களை ஓதும் வேதியர்களுக்கும் ஹோம கரியங்களை, அதாவது அக்னி காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அந்தணர்களுக்கும் முன்வந்த ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் எல்லா மகான்களுக்கும் இந்த மந்திரம் தெரியுமே. இந்த மந்திரத்தின் உட்பொருளை தன்னை நாடி வருபவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பக்தி, யோகம், ஞானம் என்ற படிநிலையில் சிக்கிக்கொண்ட மனிதனை தகர்த்தெறிந்து ஒடுக்கத்திலிருந்து அவனை ஓங்குதல் என்ற படிநிலைக்கு ஏற்றி பிறவி பெரும் பயன் என்ற பிரம்மாண்ட சொர்க்க வாசலுக்குள் ஏற்றி வைப்பதற்கான மூல மந்திரத்தை இந்த உலகத்தில் பரப்புவோம். இந்த உலகத்திலே அமைதியும் சாந்தியும் போரில்லாத புனித பூமியும் பூக்களால் நிரப்பக்கூடிய அற்புதமான வாசனை திரவியங்களால் நிறைந்த பூமியாக இந்த பூமி மாற்றப்பட வேண்டாமா? இந்த கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிர் துளிகளுக்கும் இருக்கிறது. யாருக்கு ஆணவம் இல்லையோ, யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆணவம் இல்லை. யார் நன்றி தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆணவம் இல்லை. பணிவையும் நன்றியையும் மன்னிப்பையும் கைகொள்ளும் உயிர் துளிகளுக்கு இந்த சுதர்சன சக்கரம் சுழலும் ஞான சக்கரமாக உள்ளே சுழன்று கொண்டே அந்த மகா மங்களமான யமதர்மனை சிவதர்மனாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை வெல்லக்கூடிய ஒரு நிலை மனிதனாக மாறி இந்த உலகத்திற்கு பயன்படும் மனிதனாக, பிறவி பெரும் பயனை அடையும் மனிதனாக மாறுவான் என்று சொல்லி இந்த பிரம்மாண்ட திருப்பயணத்திலே கரைந்து கொண்டிருக்கும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சர்வ கடாட்சமும் வந்து நிறைவும் நிம்மதியும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும்
பணிவும் பாதுகாப்பும் ஓங்குதலும் பேரின்பமும் பேராற்றலும் நிரம்பி பிறவி பெரும் பயன் வாசல் திறக்க அந்த ஆதி பரம்பொருளை வணங்கி நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.